வணக்கம் மக்களே. நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான விஷயம் எது என்னன்னா, உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, மணி. மணி தான். அந்த மணியை எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஸ்பெண்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ப்ராப்பரான நாலேஜனும், அதாவது ப்ராப்பரான ஃபினான்ஷியல் நாலேஜனும். அப்படிப்பட்ட ஃபினான்ஷியல் நாலேஜ் எங்கேருந்துப்பா கெட் பண்ணுறதுனா, அதுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன். ஒரு 4 to 5 ஃபினான்ஷியல் புக்ஸ், பர்சனல் ஃபினான்ஸ் புக் வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த புக்ஸ் எல்லாம் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறது, லேர்ன் பண்ண போகிறது எல்லாத்தையும் சேர்த்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு வேல்யூபிளான இன்சைட்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஃபினான்ஸ் புக்கெலாம் படிக்கணும், மணியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறத வந்து ப்ரோ லெவலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்டிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கைஸ், என் வாழ்க்கையிலே நான் வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிறது எவ்ரி சிங்கிள் டே இதில் வந்து ஸ்டிக்காக இருப்பேன், எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா புக்ஸ் படிக்கிறது தான். என்னோட கடந்த 1.5 இயர் 1 இயராக வந்து டெய்லி அப் டு 90% ஆஃப் டேஸ் வந்து இந்த ஒரு ஹேபிட் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா புக்ஸ் படிக்கிறது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்மெண்ட், இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நிறைய லேர்ன் பண்ண மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுற ஒரு செக்மெண்ட்னா ஃபினான்ஸ் செக்மெண்ட் தான். அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து ஃபினான்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 5 புக்ஸை சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் புக்ஸ் இருக்குது, அது வந்து உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் பர்டிகுலராக ஃபினான்ஸ் புக்ஸை மட்டும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு 20 வயசு 23 வயசு 25 வயசுலலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான பர்சனல் ஃபினான்ஸ் நாலேஜ் இருக்கணும். என்ன மாதிரியெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்க, 23 வயசுலாம் ஆயிடுச்சு, இனிமேல் லேர்ன் பண்ண போறீங்கன்னா நீங்கள் இங்கே ஸ்டெப் அப் பண்ணலாம். நான் சொல்கிற புக்ஸை வந்து இன்னைக்கு போய் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஸ்டிக் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரோ கொடுத்துடணும். வேல்யூபுல்லான வீடியோவாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு புக்கு, எனக்கு பிடிச்ச பெஸ்ட்டு புக்கு, என் வாழ்க்கையை திருப்பி போட்ட புக்கு, நிறையா இன்சைட்ஸ் கெட் பண்ண புக்கு, என்னோட மைண்ட் செட்டை மாற்றின புக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயம் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பெரிய வேறு லெவலான புக்கு ஃபஸ்ட்டு நான் எதை சொல்லுவேன்னா ரிச் டேட் பூர் டேட். இதுதான் எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினான்ஸ் புக். இந்த புக்கில் வந்து ஆத்தர் வந்து ஒரு தரமான விஷயத்தை செஞ்சிருப்பாரு. ராபர்ட் கியோசகி அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, பர்சனல் ஃபினான்ஸில் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பேசிக்லேருந்து ப்ரோ லெவல் வரை கவர் பண்ணி வச்சிருப்பாரு. எப்போ அந்த புக்கை வந்து எல்லா ஆங்கிள்லையுமே பர்ஃபெக்டாக இருக்குப்பா, இது எப்படா அந்த மாதிரிலாம் எழுதுனாங்க அப்படின்ற மாதிரி பர்ஃபெக்டான ஒரு புக்கு. எந்த பேஜை எடுத்தீங்கனாலும் அந்த பேஜில் வந்து ஒரு வேல்யூபுளான விஷயத்தை ஷேர் பண்ணி வச்சிருப்பாரு. ஆக்சுவலாக பார்த்தா இந்த புக்கை வந்து நான் வந்து 3 months படிச்சுங்க. 3 months இல்லை 4 months நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த புக் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய இன்சைட்ஸை கொடுத்தது. அதாச்சும் நான் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே இந்த புக்கில் அட்லீஸ்ட் ஒரு லைன் ஆச்சு படிப்பேன். அப்படி படித்ததை வந்து நோட்ஸாக எடுத்து வைப்பேன். இப்படி வந்து 3 months டெய்லி காலையில் இந்த புக்லேருந்து ஒவ்வொரு லைனாக படிக்கும்போது எனக்கு ஒவ்வொரு விஷயமா புரிஞ்சிச்சு, ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சிச்சு. ஐயோ என்னப்பா ஃபினான்ஸ்னா இப்படி இருக்கா, பர்சனல் ஃபினான்ஸ்னா இப்படி இருக்கா, மணி வந்து இப்படி ஹேண்டில் பண்ணுமா, பீப்புள் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்களா, நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, அப்படி இப்படின்ட்டு நிறைய சொல்லி வச்சிருப்பாரு. ஒரு பக்காவான புக்குங்க. நான் உங்களுக்கு வந்து 101% ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த புக்கை. ஆக்சுவலாக இந்த புக்கில் வந்து ஒரு 8 chapters இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆத்தர் இந்த புக்கில் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்ன சொல்லுவார்னா, ரிச் பீப்புளெல்லாம் வந்து மணிக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க, மணி வந்து அவங்களுக்கு மேட்டர் இல்லை, டைம் தான்ப்பா மேட்ரு அப்படின்ட்டு எடுத்த உடனே சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சாப்டரில் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஜாபெல்லாம் ஒரு ட்ராப்பு அப்படின்னு சொல்லுவார். ஐயோ என்னப்பா எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு பெரிய மைண்ட் ஓப்பனரான புக்கே இந்த புக் தான். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டரில் என்ன சொல்லியிருப்பார்னா, அசட்ஸ்னா என்ன, லைபிலிட்டிஸ்லாம் என்ன, எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தாங்க ஹைலைட்டை ஒரு டயக்ராமை போட்டு அதில் ஒரு விஷயத்த சொல்லுவார் பாருங்க. பூர் மக்கள் வந்து அவங்களுக்கு வர மணியை வந்து லைபிலிட்டிஸை வாங்குறதுல ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, மிடில் கிளாஸ் வந்து லைபிலிட்டிஸ் அதுக்கப்புறம் வேற ஏதோ வாங்குறதுல ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் ரிச் என்ன பண்ணுவானா, போய் அதை இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர மணியில் வந்து அவனோட லைபிலிட்டிஸை வாங்குவான் அப்படின்ட்டு பக்காவான ஒரு மேட்டரை கவர் பண்ணி வச்சிருப்பாரு. அதெல்லாம் படிக்கும் போது என் வாழ்க்கையே என்னப்பா இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிது. இந்த புக்கு வந்து ஒரு தரமான புக்குங்க. உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு நான் வந்து 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவரோட ரிச் டேட் அவருக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, பூர் டேட் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, நம்மளுக்கு மக்கள் எப்படி ஒரு காமனான மைண்ட் செட்டில் நமக்குள்ளே ஃபீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நிறைய ஆங்கிள் கவர் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினான்ஸ் புக். நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து இதுக்கு தான்டா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி புக் எதுனா ரிச் டேட் பூர் டேட் தான். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஃபினான்ஸ் நாலேஜை கெட் பண்ணணும்னா இந்த புக்கை படிங்க. ஓகே, இந்த புக்கை பற்றி சொல்லணும்னா நான் நிறைய சொல்லுவேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் புக்குக்கு போயிடலாம் வாங்க. அதுக்கப்புறம் என்ன புக்கை படிக்கலாம் அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கும்போது எனக்கு கையில் கிடைச்ச ஒரு புக் என்னன்னா, த ரிச்சஸ்ட் மேன் இன் த பாபிலோன். ஓகே, எல்லாரும் வேற லெவலில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணா, ஆனால் இந்த புக்கில் என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, ஆதி காலத்தில் நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லி வச்சிருந்தாங்க. என்னடா இது ஏகே, ஆதி காலத்தில் நடந்த ஃபினான்ஸுக்கும் இப்போக்கும் செட் ஆகுமா அப்படின்ட்டு பார்த்தா எக்ஸாக்டாக பார்த்தா அது ஒரு மாதிரியா இருக்கும். ஆனால் அந்த புக்கோட மோரல், அந்த புக்கில் சொல்ல வர கருத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த காலத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா பக்காவாக 95%
100% வந்து பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு இந்த புக்கு வந்து ஒரு பக்காவான ஃபினான்ஷியல் நாலேஜ் புக்குப்பா. இதில் சொல்கிறது அந்த சொல்லியிருக்க அந்த டைமிங் காலம் தான் கொஞ்சம் ஓல்டு, ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் பக்காவான விஷயம் அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்சுது. இன்னொரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினான்ஸ் புக்குன்னு கேட்டால் இதை சொல்லுவேன். ஆனால் இதோட கருத்துக்களை கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து வேறு லெவலான புக்கு. நாமளாக படிச்சிங்கன்னா ஓகே என்னடா ஆதிகாலத்து கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட் புக்குங்க. ஏன் இந்த புக்கை வந்து வேறு எந்த புக்குமே அடிச்சிக்கவே முடியாதுன்ட்டு இப்போ சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதில் என்ன சொல்லுவாங்கன்னா பே யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னப்பா பே யுவர் செல்ஃபா அப்படின்னு பார்த்தா, ஐயா ஃபஸ்ட்டு உனக்கு வர இன்கம்லேருந்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மணி எடுத்து உனக்கு வச்சுக்க. அதுக்கப்புறம் ரிமைனிங்கில் இருக்கிற மணியில் தான் நீ ஹவுஸ் ரெண்ட்டை பே பண்ணுறது, உன்னோட எக்ஸ்பென்ஸை பண்ணுறது, ஏதோ பொருளை வாங்குறது, அங்கே மணி அனுப்புறது, இதை பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணு. ஃபஸ்ட்டு உனக்கு பே பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவார். ஓகே இது வந்து ஒரு தரமான விஷயம் தான் போல அப்படின்ட்டு எனக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ சொல்கிற இந்த ஒரு ரீசனால் தான் இந்த புக் வந்து பக்காவான புக். இதை அடிச்சுக்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அது என்னன்னா அவங்களோட செலவு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறத விட கம்மியாக இருக்கணும், நீங்கள் ஏர்ன் பண்ணுறத விட அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆக்சுவலாக இங்கே என்ன மேட்டர்னா, எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு 20,000 சேலரி வாங்குறீங்க, ஆனால் உங்களோட செலவு பார்த்தா 25,000 இருக்குன்னா அங்கே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். நீங்கள் ஒரு பெரிய டெப்டில் ஒரு ட்ராப்பில் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஒரு 20,000 சேலரி வாங்கினா நம்மளோட எக்ஸ்பென்ஸ் நம்மளோட செலவு பார்த்தா நம்மளோட ஏர்னிங்கை விட கம்மியாக தான் இருக்கணும். அதாவது ஒரு 10,000 15,000 தான் இருக்கணும். நம்மளோட ஏர்னிங்கை விட நம்மளோட ஸ்பெண்டிங் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தரமான விஷயத்தை சொல்லியிருப்பாரு. இது ஒரு பக்காவான அண்டர்ஸ்டாண்டிங். இது எல்லாருமே நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாரு. அதாச்சும் நம்மளோட ஏர்னிங் எல்லாம் அதிகரிக்குது, நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாக வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம், நம்ம சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை பிஸ்னஸ்லாம் பண்ணி ரெவன்யூலாம் அதிகமாகுதுன்னா இந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறும்போது நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து அதிகரிக்கும். அந்த மாதிரி அதிகரிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ஸ்பெண்டிங் நம்மளோட டெப்ஸை வந்து அதிகரிச்சுட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் இங்கே ஆத்தர் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரிலாம் பண்ணிடாதப்பா தம்பி, உன்னோட ஏர்னிங்ஸ் வந்து அதிகரிச்சிருச்சுன்னா நீ இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகணுமே தவிர உன்னோட டெப்ஸோ உன்னோட ஸ்பெண்டிங்கோ இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு பக்காவான விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஏன் இது ஒரு பக்காவான விஷயம், இதை நம்ம வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கைஸ். அதனால தான் இந்த புக் வந்து எனக்கு ஒரு பக்காவான ஃபேவரட் புக் இன் ஃபினான்ஷியலில். அதுக்கப்புறம் இப்போ சொல்ல போகிற புக்கை வந்து என் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன். நான் என்ன செய்யணும்னு நினச்சாலும், என்ன செய்ய ஆசைப்பட்டாலும், எந்த மாதிரி என் லைஃப் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாலும் இந்த புக்கு வந்து ஜஸ்ட் ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லாமல் என் லைஃப்பை வேறு லெவலில் புரட்டி போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த புக். என்னோடய லைஃப்பை இன்னும் நான் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற அந்த புக் எதுனா திங்க் அண்ட் க்ரோ ரிச். ஏன் அந்த புக் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் புக். இந்த புக்கை வந்து இன்னும் ஒரு 10 முறை படிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புக் வந்து ஒரு 4 மாதம் படித்தேன். இந்த மாதிரி 4 மாதம் படித்தும் எனக்கு வந்து இன்னும் ஒரு 10 முறை படிக்கலாம்டா அப்படின்னு இருக்குது. அந்த புக் என்னன்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச் தான். இந்த புக்கில் வந்து எப்படி ஸ்ட்ரைட்டாக ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லாமல் எப்படி அதை அட்டைன் பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்ட்டு நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது டெசைர்னா என்ன, ஃபெய்த்னா என்ன, ஆட்டோ சஜஷன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், அதுவும் பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் மாஸ்டர் மைண்ட் குரூப் அப்படின்னு ஒரு பக்காவான விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த புக்கில் ஒரு தரமான ஒரு சாப்டர் வரும், அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து எப்படி பக்காவை யூஸ் பண்ணி நம்ம நினைக்கிற விஷயத்தெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறது, அச்சீவ் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய விஷயம் சொல்லியிருப்போம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஆட்டோ சஜஷன். அந்த விஷயம் எனக்கு தெரியும், அது நடக்கும், அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு, இது இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளே திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை செய்கிறது, ஒரு விஷயத்தை கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது இப்படின்ட்டு நிறைய விஷயத்தை இந்த புக்கில் ரிவீல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்கு, எனக்கு பிடிச்ச புக்கு, நிறைய நாலேஜ் கெட் பண்ண புக்கு, இன்னும் ஒரு 10 முறை படிக்கலான்னு தோன்ற புக்கு அப்படின்ட்டு எல்லா புக்கும் இதுதான். எனக்கு டைம் இருந்தால் இந்த புக்கை வந்து நான் படிக்கலான்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, டைம் தான் இல்லை. உங்களுக்கு டைம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த புக்கை படிங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்கு. இந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா டெசைர் வேணும். நம்மளுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதில் ஒரு டெசைர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு விஷயத்தை ஆசைப்படாதுப்பா, ஒரு பேர்னிங் டெசைர் வேணும், வெறித்தனமாக அந்த விஷயத்தை செய்வேன் அப்படின்ட்டு ஒரு டெசைர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் தான் முடிச்சிட்டாங்க புக்கு. இதை வச்சே ஒரு 4 புக்கு எழுதலான்ற மாதிரியான ஒரு விஷயம் இது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்கு. நிறைய விஷயத்தை கொட்டி கிடக்கும். ஜஸ்ட் ரீச்சாக மட்டும் ஆகிறது இல்லாமல் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு எல்லா விஷயத்தையும் இதில் கொட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த புக்கை படிங்க. வெயிட் கைஸ், இந்த புக்கில் வந்து நீங்கள் ஒவ்வொரு சாப்டராக படிக்கும்போது உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வரும். ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு மைண்ட் செட் கெட் பண்ணுவீங்க, உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வரும். ஐ எம் 100% ஷோர். ஏன்னா இந்த புக்கை படிக்கும் போது எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, நிறைய விஷயம் நடந்துச்சு. எனக்கு ஸ்டில் எனக்கு என்னோட ஃபேவரட், என் லைஃப்லேயே ஃபேவரட் தான் திங்க் அண்ட்
மைக்ரோ ரீச் தான். ஸோ இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் புக் போவோம். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் பற்றின ஒரு புக்கு, தரமான புக்கு ஏதாச்சும் ஒன்று தேடிட்டு இருந்தீங்கன்னா சைக்காலஜி ஆஃப் மணி. இதை தவிர வேறு என்ன புக்கு இருந்துட போகுது? சைக்காலஜி ஆஃப் மணி தான். சைக்காலஜி ஆஃப் மணி, மணியை பற்றின தான் இந்த புக்கில் பேசியிருப்பாங்க. மணியை பற்றி புகுந்து விளையாடி இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த புக்கில் வந்து மணியை வந்து அச்சீவ் பண்ணுறது நம்மளோட கோல் இல்லை. மணியை வந்து ஒரு டூலை யூஸ் பண்ணி எப்படி லைஃப்பை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகிறது, நம்ம நினைச்ச கோலை அச்சீவ் பண்ணுறது அப்படின்ட்டு வேறு லெவலில் பேசி வச்சுருப்பாங்க. இனிஷியலாக அந்த புக்கை படிக்கும்போது எனக்கு வந்து அவ்வளோவா புரியல, என்னப்பா சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் அதோட கோர் வேல்யூ, கோர் நாலேஜ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து அடிச்சுக்க எதுவும் இல்லை. ஆல்ரெடி வேறு புக்கை சொல்லிட்டேன். பட் நான் சொல்கிறேன், இது ஒரு தரமான புக். நம்ம வந்து மணியை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து வளர அந்த என்விரான்மெண்ட் வந்து எப்படி நம்மளோட மணியோட அண்டர்ஸ்டாண்டிங் மாற்றுது, எல்லாரும் மணியை வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, எப்படி ஒரு விஷயத்தை கரெக்டாக பக்காவாக ஃபைன் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்படி இப்படின்ட்டு நிறைய ஆங்கிள் கவர் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு மணியை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். மக்களெல்லாம் எப்படி திங்க் பண்ணுறாங்க, எப்படி திங்க் பண்ணி வச்சுருக்காங்க, எப்படி நமக்குள்ள மணியை பற்றி ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு வேறு ஆங்கிளில் வேறு லெவலெல்லாம் பேசி வச்சுருப்பாரு. இது வந்து நல்லா இருக்கும். பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் அப்படி இப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கரெக்டான ஃபினான்ஷியல் நாலேஜோட இருக்கணும். அந்த நாலேஜை வச்சு நிறைய மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். சும்மா மணி ஏர்ன் பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் இல்லாமல் ஒரு கரெக்டான ஃபினான்ஷியல் நாலேஜோட மணி ஹேண்டில் பண்ணணும்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு வேறு லெவலெலாம் தெருக்கி விட்டுருப்பாரு. இந்த புக்கு வந்து வேறு ஆங்கிளில் பேசி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து லைட்டாக புரியாத மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு கொஞ்சம் ரிப்பீட்டடாக படித்ததுக்கப்புறம் நிறைய சோர்சஸ்லேருந்து ஆடியோ புக்ஸ் எல்லாம் படித்ததுக்கப்புறம் வேறு லெவல் புரிஞ்சிருச்சு. எப்படி கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்தை செய்கிறது, சும்மாலாம் ஒர்க் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது, கன்சிஸ்டன்சியாக செஞ்சால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். கரெக்டான விஷயத்தை ஃபைன் பண்ணுறது, கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங், மணியை பற்றி எல்லா ஆங்கிளையும் பிரித்து மேஞ்சிருப்பாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு பக்காவான புக் தான். இந்த புக்லேயும் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் வந்து நம்மளோட ஏர்னிங்கோட கம்மியாக தான் இருக்கணும், இல்லைனா வேலைக்கு ஆகுதுப்பா தம்பி அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. நல்லா இருக்கும் இந்த புக்கு. அதுக்கப்புறம் வந்து உனக்குன்னு ஒரு பட்ஜெட்டை செட் பண்ணுப்பா, எப்படி மணி வருது எப்படி போகுது அப்படின்னு எல்லா நாலேஜும் இருந்தால் தான் உன்னோட மணி வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் கைஸ். மறுபடியும் இந்த புக்கு நிறையா சொல்லிடுவேன். நம்ம நெக்ஸ்ட் புக் போயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு புக்கு, இது வந்து ஃபினான்ஷியல் நாலேஜை கொடுக்குமான்னு தெரியல, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பக்காவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்சனல் ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது சொல்லியிருக்கேன். எதுக்கு கடைசியில் இதெல்லாம் லேர்ன் பண்ணி என்ன பண்ண போகிறோம், பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம வந்து இப்போ படிச்சுட்டு இருக்க புக் கரண்ட்டாக போயிட்டே இருக்குப்பா அப்படின்ற புக் எதுனா அந்த $100 ஸ்டார்ட் அப். இல்லை என்ன சொல்லிட்டு போனால், தம்பி நீ ஒரு பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுற, உனக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய்லாம் தேவையில்ல, உனக்குன்னு $100 இருந்தால் போதும், அதுக்கும் கம்மியான மணி இருந்தால் போதும் அப்படின்ட்டு தரமாக சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக நிறைய பீப்புள் எப்படி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கம்மி மணியில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்படி ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து நல்லா எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ட்டு இந்த புக்கில் பிரித்து மேஞ்சிருப்பாங்க. அந்த புக்கை நான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன், அதனால தான் இந்த புக்கு இதில் ஆட் பண்ணிட்டேன். பட் இது ஒரு பக்காவான புக் தாங்க. ஃபினான்ஷியல் நாலேஜ் கெட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதில் ஒரு தரமான ஒரு நாலேஜை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது அப்படின்னா அந்த ஐடியா எப்படி இருக்கணும்னா, அந்த ஐடியா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், அது வந்து உங்களுக்கு ஒரு ஹாபியாக இருக்கணும், அந்த ஐடியா வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கணும், அந்த ட்ரெண்டிங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்துக்காக மக்கள் வந்து பே பண்ண ரெடியாக இருக்கணும். அப்படி ஒரு ப்ராப்ளத்தை ஃபைண்ட் பண்ணி அதை ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அதாச்சும் என்ன மேட்டர்னா, ஒரு ரைட் டைமில் ரைட்டான ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் பீப்புள்கிட்ட கொடுத்தா வாங்குவாங்க, தேவையில்லாத டைமில் தேவையில்லாத பொருளை கொடுத்தா யார்ப்பா வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது ஒரு பக்காவான அண்டர்ஸ்டாண்டிங். அதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் அப்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்பலாம் திங்க் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்லி வச்சிருப்பாரு. பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் தரமான விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது, பிஸ்னஸ் ஐடியா இருக்குன்னா அதை வச்சு சுற்றிட்டு இருக்காத, சும்மா சுற்றிட்டு இருக்காதப்பா தம்பி, அந்த விஷயத்தில் ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடு. அது எப்படி செய்யலான்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடு. நான் பண்ண போகிறேன்னு சுற்றிட்டு இருக்காத, ஸ்ட்ரெயிட்டாக அந்த விஷயத்தை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடு. ஸ்டார்ட் பண்ணி என்ன ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்த்துக்க. இன்கேஸ் அது ஒர்க் அவுட் ஆகலாம், நெக்ஸ்ட் விஷயத்தில் ஸ்விட்ச் ஆயிரு. இந்த புக்கெல்லாம் படிச்சிங்கன்னா அடுத்த நாளே ஒரு ஸ்டார்ட் அப்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்படியே ஒரு பக்காவான புக். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறையா மணிலாம் தேவையில்ல, நிறையா ஒரு ப்ரோ எடிஷனாக இருக்கணும், நீங்கள் பிஸ்னஸில் ப்ரோவாக இருக்கணும் அப்படின்னலாம் எதுவும் இல்லை. நீ ஸ்ட்ரெயிட்டாக போ, ஒரு பிளான் இருக்கா அதை எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லை பீப்புள் என்ன பிளானை பண்ணி வச்சுருக்காங்களோ அதை நீ எக்ஸிக்யூட் பண்ணி பாரு, வேறு ஆங்கிளில் அப்படின்ட்டு நிறையா ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கை லேர்ன் பண்ணிகிட்டே இருக்க, மேபி இந்த புக்கை முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ஸ்டார்ட் அப்பே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்னன்னு எனக்கு தெரில, பட் பார்ப்போம். ஓகேப்பா, ஃபினான்ஷியல் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 புக்கை சொல்லிட்டு அவ்வளோதான் இருக்கான்னு கேட்டால் நோ, டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. நிறைய ஃபினான்ஷியல் புக்ஸ் இருக்குது. வேணுன்னா சொல்லுங்கள், பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ண கூட ரெடி. ஆனால் பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணால் அந்த புக்கில் நான் ஒன்றும் படிக்கல, ஆனால் நிறைய புக்ஸ் இருக்குது. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு 4-5 புக், இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறது, படிக்க போகிறது. அதனால தான் உங்களுக்கு வந்து பர்சனலான ரெக்கமெண்டேஷனே கொடுத்தேன். ஆனால் மற்ற புக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னும் பக்காவான நிறைய புக்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபினான்ஸ் நாலேஜ் வேணும்னா
அப்படின்னா இதில் கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருங்க. இதில் என்னோட ஃபேவரட் புக்னு பார்த்தா திங்க் அண்ட் க்ரோ ரிச் ரிச் டாட் புவர் டாட் தான். இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய புக்ஸ் இருக்குது கைஸ். பட் நீங்கள் வந்து இன்னும் பர்சனல் ஃபினான்ஸ்லாம் ஸ்டெப் அப்பே பண்ணலன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் ரிச் டாட் புவர் டாட். நான் இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் படித்த ஃபஸ்ட்டு புக்கு, அதுவும் ஃபினான்ஷியல் புக்னா ரிச் டாட் புவர் டாட். இதில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஐயோயோ இந்த புக்கை சொல்லாமல் விட்டுட்டுனே. அது என்னென்னா அந்த 4 hour work week. இந்த புக்கை வந்து நான் இங்கே சொல்ல போகிறதில்ல, ஏன்னா இது ஒரு தரமான புக்கு. ஃபினான்ஷியலாக இருக்கிறது, நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம டைமை ஃப்ரீ பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறது அப்படின்ட்டு நிறையா விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபினான்ஸ்னு வரும்போது நான் எப்படி லேர்ன் பண்ணேன், இதில் லேர்ன் பண்ணலாம், எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வழக்கம் மூலம் சொல்கிற மாதிரி தான், நான் இன்னும் பேசிகிட்டே இருப்பேன் விட்டா. ஆனால் வீடியோ வந்து 1.5 கிலோமீட்டர் போயிடும். அதை தடுக்கும் வகையில் வீடியோ வந்து நம்ம இங்கே எண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், அதுக்கப்புறம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இல்லை ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். என்னோட நேம் வந்து ஏகேன்னு சொல்லிட்டு இருக்கு. அஜித் இல்லை, அஜித் குமார். இந்த மாதிரி என்ன வேணா சொல்லிட்டு இருப்பேன். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.